ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பசங்களை இந்த லீவுக்கு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ஸோ திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சிறுமலைக்காவது போயிட்டு வரலான்னு தான் கிளம்பிட்டோம். திண்டுக்கல்லேருந்து ஒரு 1/2 hour தான் இந்த சிறுமலைக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலா மரங்க, பலாப்பழம் அப்படியே அழகாக தொங்குச்சுங்க. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. மண்கியும் நிறைய இருந்துச்சு. நாங்கள் காலையில் கிளம்பும் போது லைட்டாக மழை தூருச்சு. அப்புறம் போக போக மழை எதுவும் இல்லை. ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கொடைக்கானல் ஊட்டி மாதிரியே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அண்ணா நகர் வருது, அங்கே தான் இந்த பார்க் இருந்துச்சு. அதுக்கடுத்து பழையூர் தாண்டி ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால பசங்க மட்டும் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்க்கில் பார்த்திங்கன்னா பெரிய பசங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங்கும் ஜிப் லைனும் இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு கோம்போ ஆஃபரில் இருந்துச்சு. போட்டிங்கு, வால் கிளைம்பிங்கு, ரோப் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சின்ன பசங்க 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. கால் வலிக்குது போகலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குதிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களே. சம்மர் டைமு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ரஷ்ஷாக இருக்கிற பிளேஸுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போனது நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் காலையில் நேரமே போயிட்டோம், அதனால ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. நாங்கள் திருப்பி ரிட்டன் கிளம்பும்போது கொஞ்சம் இந்த பார்க்கும் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. நாங்களும் இந்த மாதிரி ஜிப் லைன் போனோங்க. போயிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. அங்கேருந்து அங்கே தாங்க இந்த கறிப்பலாவை வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த கறிப்பலா காயில் பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் குழம்பு மாதிரி பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பிரியாணி தான் பிடிக்கும், அதனால் நான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இதை கட் பண்ணி பிளாஸ்டிக் கவர் வச்சு தொட்டு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற பால் ஃபுல்லாக அப்படியே வந்துடும் பிளாஸ்டிக் கவரில். நாங்கள் காய் வாங்கும்போது அந்த அக்கா தான் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னா, அதே மாதிரி பண்ணேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கையில் பால் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பலாப்பழம் வெட்டும் போது இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் 1, தக்காளி 3, இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், ஏலக்காய் 4, அன்னாச்சிப்பூ 2, பட்டை 2, சோம்பு கொஞ்சம், பிரியாணி இலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம், புதினா கொஞ்சம் எடுத்துக்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி உப்பு போடுங்க வதங்கிறதுக்கு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, ஏலக்காய் 4, பட்டை 2, அன்னாச்சிப்பூ 2, சோம்பு கொஞ்சம், புதினா கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் போட்டு அரைச்சி பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். தக்காளி 1 போட்டு நல்லா அரைச்சிருங்க. அது வதங்கினதும் குக்கரில் இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்க்கல, பசங்க காரமாக சாப்பிட மாட்டாங்கன்னு. அதனால 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் மட்டும் சேர்த்திருக்கேன். இது நல்லா வதங்கினதும் புளிச்ச தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திட்டு மீதி கொஞ்சம் வச்சுக்கோங்க. சாப்பாடு ரெடியானதும் கடைசியாக போட்டு கிளறுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கினதும் காயிலிருந்தே தண்ணி வருங்க கொஞ்சம். பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. நான்வெஜ் சாப்பிட முடியாத டயத்துக்கு இதை செஞ்சிங்கன்னா பசங்க உண்மையிலே கறின்னு நினச்சி தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த காயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன், சீரக சம்பா அரிசி. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அரிசி புது அரிசிங்கிறனால குழஞ்சிரும், அதனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் நான். பிரியாணிக்கு இந்த மாதிரி மசால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கனாலே பிரியாணி சூப்பராக இருக்கும் எப்பயுமே. அரிசியில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்ததும் குக்கர் மூடியை போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. 2 விசில் விட்டிங்கன்னா போதுமானது, இல்லைன்னா சாப்பாடு குழஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கறிப்பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. குழையவே இல்லை, அப்படியே பொழு பொழுன்னு வருது. பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கூட தயிர் பச்சடி வச்சு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.